அதெல்லாம் சரிதான் சார். ஆனா எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நாங்க அதுபடிதான் பண்ணணும். ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணுனா அப்பா அம்மா சைன் பண்ணா போதும். ஹஸ்பண்ட் இருந்தா கண்டிப்பா அவர் சைன் பண்ணாதான் நாங்க பண்ண முடியும். அப்போ என் மாப்பிள்ள கையெழுத்து போடாம நீங்க பண்ண மாட்டீங்களா? இல்லங்க, பண்ண மாட்டோம். மாப்பிள்ள வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க? அதான் உங்க கையெழுத்து இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, புள்ளைய பெத்து கொடுத்துட்டு போய் கபடி விளையாடினாலும் சரி, வேற என்ன வேணாலும் விளையாடிட்டு போட்டோம். முதல்ல இந்த புள்ளைய பெத்து கொடுக்கணும். வாங்க மாப்பிள்ள போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல. இருங்க, விடுங்க. டாக்டர், என் பொண்டாட்டிக்கு என்ன விருப்பமோ அதே பண்ணிடலாம். எங்க கையெழுத்து போட்டுன்னு சொல்லுங்க, போட்டுறேன். மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறேன். இவளுக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அவ கூட இருக்கணும், இல்ல அவ சந்தோஷமா இருக்கணும். இதுல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அவதான் புரியாம பண்ணிட்டு இருக்கானா? நீங்களும் அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் குழந்தை விஷயத்துல விளையாட்டா போச்சா? அத்த, எனக்கு இவ சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் பெருசா தெரியல. எங்க கையெழுத்து கொடுங்க. இங்க சைன் பண்ணுங்க சார். மாப்பிள்ள மேடம், அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க பாக்குறது நான் போய் பாருங்க. ஆனா கொஞ்ச நேரம் தான். ஏன்? திரும்ப அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதை போட்டா 2 hours மயக்கத்துல தான் இருப்பாரு. சரி, ஓகே. ஆதி, are you okay? ஃபீலிங் பெட்டர். ஆதி, என்னாச்சு? தெரியல, திடீர்னு கேர் ஆகி மயங்கி விழுந்துட்டேன். தாத்தா, அந்த பொண்ணு எங்க? எந்த பொண்ணுங்கய்யா? அதான் நம்ம வீட்டுக்கு சமைக்க வந்தாங்களே அவங்களும் அவங்க பொண்ணும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கய்யா. தாத்தா, நம்ம வீட்டுக்கு பத்மா தானே சமைக்க வராங்க. இது யாரு புதுசா இருக்கு? அது நம்ம பத்மா பொண்ணோட ஃப்ரெண்டா. அது சமைக்கிறது ஆதி ஐயாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதான் அவர் போற வரைக்கும் அது வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டு செய்ய மாட்டீங்களா? நிஷா, அவரை திட்டாத. நான் தான் கம்பல் பண்ணி வர வச்சேன். அதுக்கு இல்ல ஆதி, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் தெரியாம வெளியாளுங்க யாரும் வர வேண்டாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசும்போது என் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை பத்தி சொன்னாங்க. அதான் எனக்கு எப்படின்னு புரியல. நான் எதெல்லாம் மறந்தேனோ அதெல்லாமே அவங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தம்பி. அந்த பொண்ணு
ஏதோ மதுரை பக்கத்துல இருந்து வந்திருக்குன்னு பத்மா சொல்லிச்சு. இல்லை தாத்தா, நான் கேட்டபோது காஞ்சிபுரம்னு சொன்னாங்க. காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் எதுக்கு நீ எவ்வளோ ஷாக் ஆகுற? இல்ல காஞ்சிபுரமான்னு கேட்டேன். சார், இன்ஜெக்ஷன் போடலாமா? இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் அட்மிட். இல்ல ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சரி. சார், 2 hours கான்ஷியஸ் இருக்காது, அப்படியே கொஞ்சம் படுத்துக்கோங்க சார். மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே ஆதி, டேக் கேர். தாத்தா, யார் அந்த பொண்ணு? அதான் சொன்னேனேம்மா, பத்மாவோட. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம பண்ணாதீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. மன்னிச்சிருங்கம்மா. சரி, அவ பேர் என்ன? பாரதி. அவ தனியா வந்தாளா இல்ல குழந்தை ஏதாவது? ஆமாம்மா, ஒரு 5-6 வயசுல ஒரு குழந்தை இருக்குமா. பேரு கூட தமிழ் நினைக்கிறேம்மா. ஏமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி தாத்தா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். வேணும்னா நான் ஐயாவை கூட்டிட்டு போக வரவா? வேண்டாம், நானே கூட்டிட்டு வந்துடுவேன். சரிம்மா. எப்படி என் வீடை கண்டுபிடிச்சு கரெக்டா அங்க வந்தா? இல்ல, அவ பிரச்சனையே இன்னியோட முடிச்சாதான் ஆதி எங்க இருந்து அமெரிக்காவுக்கு நல்லபடியா அனுப்பி வைக்க முடியும். முடிக்கிறேன், இன்னியோட முடிக்கிறேன். ஆபரேஷன் முடிஞ்சது, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க. பாட்டே, என்ன பிள்ளையா இருந்தா என்ன? எங்க புள்ள அது. எந்த பிள்ளையா இருந்தாலும் எனக்கு ஓகே. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் நம்ம குழந்தை இங்க பிறக்க மாட்டேன். யோசி, எப்படி தேவையில்லடே. இந்த குழந்தை நிம்மதியா சந்தோஷமா பிறக்கட்டுங்க. அது எப்படி? நான் கிளம்ப லேட் ஆச்சுன்னா மட்டும் ஓவரா சீன் போட்ட. இப்போ உன் பையன் என்ன வாந்தி எடுக்க வச்சா ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவேல்ல, இல்ல தண்ணி வேற எடுத்து கொடுக்குற. பொண்ணு வயிற்றுல இருக்கிறது பெண் சிங்கக்குட்டி. அப்போ நானு? நீ என்னோட பெரிய பெண் சிங்கக்குட்டி. அவளோட பிடிவாதம் இப்படி ஒரு உயிரையே அழிச்சிருச்சே. பத்தல 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 பத்தல. ஐயோ ஐயோ, இந்த மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு உசுறு காத்தோட கரைஞ்சு போயிருக்கு. அதுக்கு எப்படி அழுவணும் தெரியுமா? இப்படி பண்ணி போட்டாலே. நான் வேணான்னு சொன்னே, கேட்டாளா? அநியாயமா இப்படி ஒரு பச்சை மண்ணை கொண்டு போட்டாலே. அவ நல்லா இருப்பாளா? நாசமா போக. ஏடி இப்படி பண்ண? ஐயோ ஐயோ, அந்த பச்சை மண்ணு என்னடி பாவம் பண்ணிச்சு? ஐயோ, பெத்த வயிறு பத்தி எரியுது. ஐயோ, என் நெஞ்செல்லாம் வலிக்குது. ஐயோ
ஏய் அழுதா இப்படி அழுவணும். அதை விட்டு புட்டு இவன் என்னடான்னா கண்ணை கசக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா சும்மா நின்னுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறவ. ஏடி இத பாக்குறதுக்கா நான் இம்புடு நாள் கழிச்சு வந்த? இல்ல இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் முதல்ல இருந்து நல்லா அழுவுங்க. எனக்கு திருப்தி இல்லப்பா, மறுபடியும் நல்லா அழுவுறத பாக்கணும். தர்மலிங்க எட்டி வச்சனா நெஞ்செலும்பு உடஞ்சிரும் உனக்கு சொல்லிட்டேன் நான். அமைதி எங்க இருந்து கிளம்பு. ஏய் இந்தறா மாப்ள அரட்றியா நீ? பயந்துட்டப்பா. ஓ அரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் அந்த பழைய தர்மலிங்கம் இல்லப்பா, நானு வேற தர்மலிங்கம். நேற்று என் பொண்ணு ஆண்டாளுக்கு போனை போட்டு மன்னிப்பு கேட்கும் போதே அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணணும்ட்டு தெளிவா ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், யார முதல்ல கொல்லணும், யார ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்லாம ஆக்கணும், யாரு நிம்மதியை முதல்ல கெடுக்கணும். என்ன வீட்டை விட்டு பத்தி விட்டீங்க பாத்தீங்களா? அப்ப எப்படி அம்புட்டு பேரு ஒன்னா சேர்த்து என்ன பத்தி விட்டீங்களோ அதே மாதிரி உங்க அம்புட்டு பேரையும் ஒண்ணு இல்லாம செதற விடணும்னு பக்காவா பிளான் போட்டு வந்திருக்கேன். ஏய் இங்கரு, இந்த தடவை நான் எதையும் சொல்லாம செய்ய போறது இல்ல. நேருக்கு நேரா நெஞ்ச நிமித்தி ஏய் இங்கறா இதான் பண்ண போறேன், முடிச்ச தடுத்து பாடுறா அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு தான் பண்ணுவேன். இந்த ஆட்டம் எனக்கு சாதகமா இருக்கும்னு இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா நான் வந்து நின்ன நேரம் அப்படி அதான் மொத விஷயமே கருவை கலைச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். கருவோ உருவோ உசுறு உசுறு தானே. இன்னையிலிருந்து ஒவ்வொரு உசுரா மேல டிக்கெட்டை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தக்காளி இதுதான் பிள்ளையார் சொல்லி. இங்க பாரியா, உன்னை எதுவும் பண்ணாம இருக்கிறதால நீ உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காத. என் மாப்பிள்ளை கிட்ட கூட நான் சொல்ல தேவையில்ல. உன்னை நானே அடிச்சு கொன்னு எங்கேயாவது அனாதை பொணமா தூக்கி போட்டு வந்துருவேன். அப்புறம் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அதுக்குள்ள என்ன துரத்திட்டு இருக்கிற நீ? இங்க வந்த உடனே போறதுக்கா இம்புட்டு நாள் கழிச்சு வந்த? இருலட்சுமி வந்த வேலைய மொத்தமா முடிச்சு போட்டு நிம்மதியா நானே போயிடுவேன். தயவு செஞ்சு போயாங்க, உசுராச்சு மிஞ்சம் போ. அட என்ன நீ சும்மா சும்மா அரட்டிக்கிட்டு இருக்க? இது பாரு, இப்படி எல்லாம் நீ மிரட்டுற எனக்கு பயமே வரமாட்டேங்குதியா? இன்னொரு தடவை நல்லா மிரட்டேன். நான் தான் வந்த வேலையை முடிச்சிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் கிட்ட பேசுறத நிறுத்துங்க. ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. கம்புட்டு பேரையும் மொத்தமா அழிக்கணுங்கிற பைத்தியம் டேய் என்ன முதல்ல போடா இங்க இருந்து. உன்னால முடிஞ்சது பண்ணிக்க போ. யோ ராசா, நான் என் வேலையை பார்க்கறது இருக்கட்டும், நீ போய் உன் பஞ்சாதியை பாரு. உன் புள்ளைய களைச்சு போட்டு புள்ள பாவம் பச்சை மண்ணா உட்கார்ந்து இருக்கு, அது போய் சூசு கீசு ஏதாவது வாங்கி கொடு. மானம் கெட்டவன் இவ்ளோ நடந்து திருந்திருக்கானான்னு பாருங்க. எனக்கு இந்த ஆளை விட ஆண்டாள் மேலதான் ஆத்திரமா வருது. இந்த ஆளை போய் நம்பி திரும்ப கூட்டிட்டு வரலாமா? வந்த உடனே எப்படி ஒரு உசுரை அழிச்சுட்டான்னு பாத்தீங்களா? அத்தா நீ அந்த ஆளை விடுங்க, ஆண்டால போய் நான் பார்க்க மாட்டேன்.
நம்ம இவ்ளோ சொல்லியும் வயித்துல இருக்க குழந்தைய அழிச்சால, அவளை போய் நான் பார்க்க மாட்டேன். வாழ்க்கையில நான் கேட்கவே கூடாத பேருனா அது பாரதிங்கிற பேரு தான். என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் பாரதி மட்டும்தான். சிஸ்டர், இந்த ஜூஸ் கொடுங்க. கொடுங்க சார். பலிக்குதா? ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்குங்க, அதுக்கப்புறம் சரியாயிருமா. மதுரையில் போனான்னு ஒரு முன்னாள் கபடி பிளேயர் அகாடமி வச்சுருக்காங்க. அவங்க கோச்சிங் நல்லா இருக்குமா? நான் அங்கே விசாரித்து வச்சுருக்கேன். கோச்சிங் அங்கே போகலாம். இந்த ஆதி மாற்று தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இப்படி பரவாயில்ல, நான் இங்கே இருந்து கொஞ்சம் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் பேசி அவங்கள சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். நான் நீ அத்தையை கூப்பிட்டு ஊருக்கு கிளம்பு. அடுத்த வாரத்துலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என் மேலே உனக்கு
உனக்கு கோவம் இல்லைல்ல? எதுக்கும் மேலே கோவப்படணும்? எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு கபடி பிடிக்கும். அதனால தான். பரவாயில்ல. எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். நான் உன் குழந்தைய அபார்ஷன் பண்ணிருக்கேன். அந்த கோவத்துல தானே இப்படி பேசுற? விடு, குழந்தை தானே. அடுத்த வருஷம் ஒன்றுக்கு 2 பேத்துக்கும். போய் சொல்லாதடா. நான் உன் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னு கோவம் இருக்குதானே செய்யும். ஆமாண்டே. கோவத்தில் எவனா ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா? காலம் விடுவானா? எனக்குலாம் கோவம் வந்துருந்துச்சுன்னா தான் இந்த ஜூஸ்ல விஷம் கலந்து கொண்டு வந்திருப்பேன். விஷம் கலந்திருப்பியா? காலக்கில் அடி கொடுறேன். ஆண்டாள் ஒன்று சொன்ன கேப்பியா? உன் மேலே சத்தியமா செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அந்த லெட்டர் வந்தோன்னு உனக்கு கொடுக்கறதுக்கு தான் ஸ்வீட்டோட ஆசையாக வந்தேன். சத்தியமாக சொல்கிறேன்டே, பாட்டி அத்தையும் தாண்டி வேணான்னு சொன்னாங்க. பத்தாததுக்கு இந்த ஆதி பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனை பற்றி யோசிச்சுட்டு சொல்ல மறந்து போச்சடி.